தடுப்பூசி மருந்தை வெவ்வேறு விலைகளுக்கு விற்பதா என்று தடுப்பூசி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி கடிதம் எழுதியுள்ளார். சீரம் தடுப்பு மருந்து விலை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் கடந்த ஆண்டு கற்ற பாடங்கள் மூலமாக தெளிவு பெறாமல் எதேச்சதிகார போக்கில் தடுப்பூசி கொள்கையை அமல்படுத்துவதாக சாடியுள்ளார். 18 வயது முதல் 45 வயதிலான குடிமக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள சோனியா காந்தி, மத்திய அரசின் தடுப்பூசி கொள்கை காரணமாக சீரம் இந்தியா நிறுவனம் 150 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை 3 வெவ்வேறு விலைகள் நிர்ணயித்ததை விமர்சனம் செய்துள்ளார். இதனால் மக்கள் அதிகம் செலவிட வேண்டியிருக்கும் என்றும் மாநில அரசுகளுக்கு பெரும் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் சோனியா காந்தி குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கீட்டில் தடுப்பூசி மருந்துகள் வழங்குவதில் வெளிப்படைத்தன்மை நிலவ வேண்டும் என்று கூறியுள்ள சோனியா காந்தி, பிரதமர் உடனடியாக தலையிட்டு கொள்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் 18 வயதுக்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்வதே இலக்காக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மத்திய அரசின் நிலைப்பாட்டால் தடுப்பூசிகளின் விலை திடுமென்று உயர்ந்திருப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். அலட்சிய எண்ணத்தாலும் கிருமி தாக்குதலாலும் இந்தியா அல்லாடி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள கமல்ஹாசன், மக்களை காப்பது அரசின் பொறுப்பு என்று நீதிமன்றம் இடித்துச் சொல்லும் நிலைமை பெருமைக்குரியது அல்ல என்றும் சாடியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மகன் ஆஷிஷ் கொரோனா தொற்றால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சீதாராம் யெச்சூரியின் மூத்த மகன் ஆஷிஷ் டெல்லியில் தனியார் செய்தி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். 34 வயதான இவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு 2 வாரங்களுக்கு முன்பாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக குருகிராமில் உள்ள மற்றொரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆஷிஷ் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை தன்னுடைய மகன் உயிரிழந்ததாக சீதாராம் யெச்சூரி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் தன்னுடைய மகனுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஆஷிஷின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்காக ஸ்டெர்லைட் ஆலையை இயக்க வேதாந்தா நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கலாம் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி போப்டே தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாட்டில் கொரோனாவால் மோசமான சூழல் காணப்படுவதால் ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டும் ஸ்டெர்லைட் ஆலையை செயல்பட அனுமதிக்கலாம் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தேசிய அளவில் மருந்து ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்க எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் 6 வெவ்வேறு உயர் நீதிமன்றங்களில் உள்ள கொரோனா தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற அறிவுறுத்தி விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். உடல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வீட்டில் ஓய்வெடுத்து வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று நலம் விசாரித்தார். சட்டப்பேரவை தேர்தல் தீவிர பிரச்சாரத்திற்கு பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு குடல் இறக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்கு பின்னர் முதல்வர் பழனிசாமி கடந்த செவ்வாய்க்கிழமை வீடு திரும்பினார். 3 நாட்கள் முழு ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் தமது இல்லத்தில் முதல்வர் ஓய்வெடுத்து வருகிறார். இந்நிலையில் கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வர் இல்லத்திற்கு நேரில் சென்ற துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவரது உடல் நலம் குறித்து விசாரித்தறிந்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸை செலுத்திக் கொண்டார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 2வது தவணையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுவரை தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் உடனடியாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். வேறு உடல் பாதிப்பு உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். நம்மையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்போம் என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள பாறையில் அமர்ந்து சிறுத்தை ஒன்று சாவகாசமாக ஓய்வெடுப்பது கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனப்பகுதியை ஒட்டியுள்ள அட்டடி குடியிருப்பு மற்றும் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளது. உணவு மற்றும் குடிநீர் தேடிச் செல்லும் சிறுத்தை சில நேரங்களில் குடியிருப்புகளுக்குள் புகுந்து விடுகிறது. அதேபோன்று அட்டடி குடியிருப்பு அருகே உள்ள ஒரு பாறையில் சிறுத்தை ஒன்று நீண்ட நேரமாக அமர்ந்து ஓய்வெடுத்தது. உணவு தேடிச் செல்லும் சிறுத்தை மீண்டும் அதே பாறையில் திரும்பி வந்து ஓய்வு எடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. இதனால் அச்சத்தில் உள்ள கிராம மக்கள் சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க கோரிக்கை வைத்துள்ளனர்.
18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் கொரோனா தடுப்பூசிக்காக வரும் 24ஆம் தேதி முதல் முன்பதிவு செய்யலாம் என்று தேசிய சுகாதார ஆணைய தலைவர் RS சர்மா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே அமலில் உள்ள முறைப்படி கோவின் செயலியின் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை விரைவுபடுத்த அரசு மற்றும் தனியார் தடுப்பூசி மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றார். மே 1ஆம் தேதி முதல் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின மக்கள் மத்தியில் சுகாதாரத்துறையினர் கொரோனா தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேவர் சாலை பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு முகக்கவசங்கள் விநியோகிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. மேலும் கைகளை கழுவுவது, தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது ஆகியவற்றின் அவசியம் தொடர்பாகவும் அப்பகுதி மக்களுக்கு சுகாதாரத்துறையினர் எடுத்துரைத்தனர். கொரோனா பரவல் காரணமாக மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வு நடப்பாண்டு கோயில் வளாகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் கோயிலில் சித்திரை பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வு வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இருப்பினும் கொரோனா பரவல் காரணமாக ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சி கள்ளழகர் கோவில் வளாகத்திலேயே நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் விழா நிகழ்ச்சிகள் இணையதளங்களில் ஒளிபரப்பப்படும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொசு மருந்து வாங்கியதாக போலி ரசீது தயாரித்து முறைகேடு செய்திருப்பதாக மதுரை மாநகராட்சியின் முன்னாள் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மதுரை மாநகராட்சி சுகாதாரத்துறை பிரிவின் வரவு செலவு கணக்குகள் குறித்து சமூக ஆர்வலர் ஹக்கீம் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் திரட்டினார். அதில் கொரன்பா என்ற இல்லாத ஒரு நிறுவனத்தில் வாங்காத கொசு மருந்திற்கு போலி ரசீது தயாரிக்கப்பட்டு முறைகேடு நடந்துள்ளதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஹக்கீம் மாவட்ட ஆட்சியரிடம் அனைத்து ஆவணங்களுடன் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் 2012ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கொரன்பா எனும் போலி நிறுவனத்தின் பேரில் 88 லட்சம் ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கண்டுபிடித்தனர். மேலும் இது தொடர்பாக மாநகராட்சியில் பணிபுரிந்த நகர்நல அலுவலர் சதீஷ் ராகவன், உதவி நகர்நல அலுவலர் பார்த்திபன், கண்காணிப்பாளர் மாலினி உள்ளிட்ட 6 அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக 300க்கும் மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள 900 பேராசிரியர் பணியிடங்களில் 300க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக காலியாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தராக சூரப்பா பொறுப்பேற்றதிலிருந்து காலி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்றும் அதற்கு சூரப்பாவிற்கும் தமிழக அரசுக்கும் இடையே நிலவிய கருத்து வேறுபாடே காரணம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக தேர்வுக்குழு உறுப்பினரை நியமிக்க கோரி சூரப்பா பலமுறை கடிதம் அனுப்பியும் உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான மதுபோதையில் கடையை அடித்து நொறுக்கியதுடன் தகாத வார்த்தைகளால் பேசி தரையில் உருண்டு புரண்ட காவலரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேணிக்கரை காவல் நிலையத்திற்குட்பட்ட பட்டினம் காத்தான் பழைய செக்போஸ்ட் அருகே ராமநாதபுரம் AR பிரிவைச் சேர்ந்த காவலர் தங்கபாண்டியன் மதுபோதையில் நாகசேகர் என்பவரின் கடையை அடித்து நொறுக்கினார். இதில் சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. போதை தலைக்கேறிய நிலையில் காவலர் தரையில் விழுந்து உருண்டு புரண்டு தகாத வார்த்தைகளால் பேசி அராஜகத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் கேணிக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நீதிபதியின் காவலர் அன்பரசன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி ரயில்வே காலனியைச் சேர்ந்த அன்பரசன் கடந்த 6 மாத காலமாக நீதிபதிக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலராக பணியாற்றி வந்தார். நேற்று இரவு பணி முடிந்து வீடு திரும்பாத நிலையில் அவரது உறவினர்கள் தேடி வந்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தின் முதல் தளத்தில் இரத்த வெள்ளத்தில் அன்பரசன் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த கிருஷ்ணகிரி போலீசார் உடலை மீட்டு விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது.
ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லைவாயல் பகுதியில் அமைந்துள்ள மின் மயானத்தை சுற்றி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்குள்ள மின் மயானத்தில் தகன மேடை சரியாக வேலை செய்யாததால் சடலங்கள் எரிக்கப்படும் கரும்புகை அப்பகுதி முழுவதும் சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி பலமுறை புகார் கொடுத்தும் மாநகராட்சி தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே மின் மயானத்தின் பராமரிப்பு பணிகள் தனியாரிடம் உள்ளது என்றும் உடனடியாக சரி செய்ய ஏற்பாடு செய்வதாகவும் ஆவடி மாநகராட்சி ஆணையர் நாராயணன் உறுதியளித்துள்ளார். ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் பிடிபட்ட 20 அடி நீளமுள்ள ராஜநாகம் பத்திரமாக மீட்கப்பட்டது. கிழக்கு கோதாவரி மாவட்டம் சிந்தூரு மண்டலத்தைச் சேர்ந்த மோட்டுக்கூடம் கிராமம் அருகே 20 அடி நீளமுள்ள ராஜநாகம் ஒன்று சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு கிராம மக்கள் தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் ராஜநாகத்தை லாவகமாக மீட்டு அருகில் உள்ள வனப்பகுதியில் கொண்டு சென்று விடுவித்தனர். கொடிய விஷமுள்ள இந்த ராஜநாகத்தை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். தென் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மைய இயக்குநர் புவியரசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடலோர மாவட்டங்களில் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 50 முதல் 90% வரை உள்ளதால் பலருக்கு வெக்கையாகவும் இயல்புக்கு மாறாக வியர்வை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இளநீர், மோர் மற்றும் நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்திய வானிலை ஆய்வு மையம் வெளியே செல்லும் போது வெள்ளை மற்றும் கதர் ஆடைகளை அணிவது நல்லது என கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அங்கு அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான முகப்பொழிவு சிகிச்சை அளித்ததற்காக 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரி மருத்துவர் பைரவி செந்திலுக்கு நடிகை ரைசா வில்சன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் வசித்து வரும் நடிகை ரைசா வில்சன் முகப்பொழிவு சிகிச்சைக்காக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள பீஹென்ஸ்ட் என்ற சிகிச்சை மையத்தை அணுகியுள்ளார். அங்கு மருத்துவர் அளித்த உத்தரவாதத்தின் பேரில் 2 முறை முகப்பொழிவிற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டார். அதன் பின்னர் ரைசாவின் வலது கண் மற்றும் கன்னத்திலிருந்து இரத்த கசிவு ஏற்பட்டதுடன் முகமும் வீங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 15 நாட்களுக்குள் இழப்பீட்டுத் தொகையாக 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று ரைசாவின் வழக்கறிஞர் ஜி ஹரிஹர சோமசங்கர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மாநாடு படப்பிடிப்பு தளத்தில் மரக்கன்றுகளை நட்டு விவேக்கிற்கு நடிகர் சிம்பு மற்றும் படக்குழுவினர் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் விவேக்கின் கனவை நிறைவேற்றும் விதமாக ஆளுக்கு ஒரு மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று நடிகர் சிம்பு தெரிவித்திருந்தார். அதன்படி சென்னை விஜிபி கடற்கரையில் மாநாடு திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்குவதற்கு முன்பாக படக்குழுவினர் விவேக்கின் உருவப்படத்திற்கு முன் நின்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடிகர் சிம்பு, நாயகி கல்யாணி பிரியதர்ஷன், பிரேம்ஜி உள்ளிட்ட படக்குழுவினர் மரக்கன்றுகளை நட்டனர். நாசாவின் பெர்சிவரன்ஸ் ஆய்வு ஊர்தி செவ்வாய் கிரகத்தில் கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி அசத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிய பெர்சிவரன்ஸ் அங்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அதில் பொருத்தப்பட்டுள்ள மோக்சி எனும் கருவி கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறுகளை பிரித்து முதல் முறையாக 5 கிராம் ஆக்சிஜனை உருவாக்கியுள்ளது. பூமி அல்லது வேறொரு கிரகத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனாக மாற்றப்படுவது இதுவே முதல் முறை என நாசா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் செவ்வாய் கிரகத்திலேயே விண்வெளி வீரர்களுக்கான ஆக்சிஜனை உருவாக்குவதோடு அங்கிருந்து பூமிக்கு திரும்பும் போது ராக்கெட்டுகளுக்கான உந்து சக்தியை அதிகரிக்கவும் அதனை பயன்படுத்தலாம் என நாசா தெரிவித்துள்ளது. மருத்துவ ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? எந்த பின்னணியில் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது? தேவா, மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் அந்த வண்டிகளை யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. இன்று காலை டெல்லியில் நடைபெற்ற மத்திய உயர்மட்ட குழுவினுடைய கூட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அரசாணையாகவே வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு மாநிலங்கள், டெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆக்சிஜன்
இருப்பு குறைவாக இருக்கிறது. மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆக்சிஜன் இல்லாமல் உயிரிழந்துள்ளார்கள் என்ற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த சில நாட்களாகவே மாநில அரசுகள் சார்பில் முன்வைக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்கின் பொழுது மத்திய அரசிற்கு கடும் கண்டனத்தை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இன்று காலை அவசர ஆலோசனை கூட்டத்தில் மத்திய கொரோனா தடுப்பு உயர்மட்ட குழுவினுடைய அதிகாரிகள் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இந்த ஒரு உத்தரவினை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்த ஒரு மாவட்ட அல்லது மாநில அரசுகளுக்கும் அந்த மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கான அந்த ஆக்சிஜன் எடுத்து செல்லும் வண்டிகளை நிறுத்துவதற்கான அதிகாரம் இல்லை எனவும் அவ்வாறு தடுத்து நிறுத்தினால் நிச்சயமாக நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது. ஒரு மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலத்திற்கு இடையே அது கொண்டு செல்லப்பட்டாலும் சரி, மாநிலத்திற்கு உள்ளேயே கொண்டு செல்லப்படும் அந்த வாகனங்களையும் சரி, மருத்துவமனைகளுக்கு எடுத்து செல்லும் அந்த ஆக்சிஜன் வண்டிகளை ஒருபோதும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்ற உத்தரவினை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். தற்பொழுது பல்வேறு மாநிலங்கள், டெல்லியை பொறுத்தளவில் அருகில் உள்ள ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஆக்சிஜனுடைய அந்த சிலிண்டர்களானது எடுத்து வரப்படுவது வழக்கம். ஆனால் அவ்வாறு எடுத்து வருவதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. ஹரியானாவிலிருந்து எல்லையை தாண்டி டெல்லிக்குள் வரும் பொழுது எல்லையில் உள்ள அந்த பாதுகாப்பு படையினர் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை டெல்லி அரசாங்கமும் முன்வைத்திருந்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு தற்பொழுது ஆக்சிஜன் எடுத்து செல்லும் வாகனங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, யாரும் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பினை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. தேவா, நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஆக்சிஜன் வாகனங்கள் போக்குவரத்தை நிறுத்தக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் இந்த உத்தரவை பிறப்பிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்திய சித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.